It's wonderful to be here amongst you, the privilege and pleasure of sharing worship and fellowship together. உங்கள் மத்தியில இருப்பது மிகவும் ஒரு சந்தோஷம். உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பது, தேவனுடைய வசனத்தை கேட்பது ஒரு மிகவும் பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. If you remember Mohit and Anne and the family over in India for these next 3 weeks. நான் பாஸ்டர் மோஹித்தையும் அவங்களுடைய குடும்பத்தை நினைக்கிறேன். அடுத்த 3 வாரத்துக்கு அவர்கள் அங்கே இருப்பார்கள், இந்தியால இருப்பார்கள். Remember last Sunday when Hashiba and Supremo were baptized. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, போன வியாழக்கிழமை நம்முடைய ஹர்ஷிதாவும் சுப்ரியாவுக்கும் ஞானஸ்நானம் நடந்தது. The reason we weren't here is because Jan, my wife, had a fall. என்னுடைய மனைவி ஜான் கீழே விழுந்ததனால தான் எங்களால் இங்கே வர முடியவில்லை. That's why she is not here today, but sends her love and fellowship and prayers. அதனால தான் அவர்கள் இன்றைக்கு வரவில்லை, ஆனால் அவருடைய அன்பையும் ஐக்கியத்தையும் ஜெபத்தையும் இங்கே அனுப்புகிறார். Now, before I share a particular thing from God's Word, I want to share a number of things. First of all, David, who has brought us again, he said, once I said to him, to cut a long story short, he said, Jim, have you any short stories? I mean, that's terrible, isn't it? Really? தேவனுடைய வசனத்தை சொல்வதற்கு முன்பாக பல காரியங்களை நான் உங்களிடம் பேச வேண்டும். எப்பொழுதும் போல பிரதர் டேவிட் தான் என்னை இங்கே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஒரு தடவை நான் டேவிட்டை பார்த்து சொன்னேன், தட் நீ சுருக்கமாக சொல்லு என்று. அப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், உங்களிடத்தில் சுருக்கமான ஏதாவது கதைகள் இருக்கிறதா என்று. Sister Holly led this service so well today. Bless you, sister. நிரோ சிஸ்டர் அவங்க வந்துட்டு ஆராதனையை மிகவும் அருமையாக நடத்தினார்கள். It's lovely to have Minu translating. மீனு டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார். Bobbin will be leading the communion later. பிரதர் பாபன் கம்யூனியனை அடுத்ததாக நடத்துவார். And our sister Debbie, the secretary, is here as well. செக்ரட்டரி சிஸ்டர் டெபியும் இங்கே இருக்கிறார்கள். At least we have Mohit's mum here today as well. இன்றைக்கு பாஸ்டர் மோஹித்துடைய அம்மாவும் இங்கே இருக்கிறார்கள். Oh, it's lovely to be here sharing one with another. A number of things, friends, have happened over the last few weeks. கடந்த சில வாரங்கள் நிறைய காரியங்கள் நடந்தது. First of all, last Saturday, முதலாவதாக கடந்த சனிக்கிழமை I had a chap whom I baptized many years ago. நான் பல வருஷங்களுக்கு முன்பாக ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு ஆள் இருந்தார். In Glasgow, who had been at St Andrews University with our sons. St Andrews யூனிவர்சிட்டியில எங்களுடைய பிள்ளைகளோடு கூட படித்தவன். He went through a tough time. ஒரு கடினமான சூழ்நிலை ஊடாக அவர் கடந்து சென்றார். Married to a lovely African Christian girl called Belinda, with 2 girls, Elizabeth and Abby, a girl. பெலிண்டா என்கிற அவர்களுடைய மனைவி ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வந்தவர்கள். அழகான 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். He is now the principal of Hebron Christian School in Ooty. ஊட்டியில இருக்கிற ஹெப்ரோன் கிறிஸ்டியன் ஸ்கூலோட பிரின்சிபலாக இருந்தார். Where the boys all went to school and got the GCEs. அங்கேதான் என்னுடைய பசங்களும் படித்து அவர்களுடைய GCSE பெற்றார்கள். And it was lovely to have them come. They're in the UK for just a month. அவர்கள் யூகேக்கு ஒரு மாசத்துக்கு வந்தார்கள். We had a lovely time sharing together. அவங்களோடு கூட ஒரு மிகவும் அருமையான ஐக்கியம் கொள்ள தேவன் அனுமதித்தார். Almost a part of our family. அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார். By the way, I forgot to say thank you to Joshua for playing. ஜோஷுவாவுக்கு நன்றி சொல்லுகிறேன் வாசிப்பதற்காக. Over here playing his guitar as well. இங்கே கிட்டார் வாசிச்ச நம்முடைய அருமையான சகோதரர் கூட. Now 3 things have happened this week. 3 காரியங்கள் இந்த வாரத்தில் நடந்தது. The Euro football. Have you seen a few games? Yes, I've seen a few. நானும் பார்த்தேன். I remember going back to Rajasthan days. நான் ராஜஸ்தானில் இருந்த நாட்களை நான் நினைத்து பார்த்தேன். Operation Mobilization. OM மோட் கூட, ஆபரேஷன் மொபிலைசேஷனோடு கூட. My wife Jan was with the girls team. என்னுடைய மனைவி ஜான் கில்ஸ் டீமோடு கூட இருந்தார். I was with the boys team. நான் அந்த வாலிபர்கள் கூட்டத்தோடு இருந்தேன். One day the girls team were cycling. ஒரு நாளைக்கு அந்த கில்ஸ் டீம் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தார்கள். Jan had Anima in the back of her cycle. Who's that? Anima. ஜானுடைய சைக்கிள் பின்னாடி அனிமா இருந்தார்கள். Suddenly realized she was no longer there. திடீர்னு உணர்ந்தார்கள் அனிமாவை காணோம். She has slipped off. அவர்கள் வழுக்கி விழுந்துட்டார்கள். But they had a wonderful work going to the villages and sharing the good news of Jesus in Rajasthan. அங்கே ராஜஸ்தான்ல பல வில்லேஜஸ்க்கு போய் தேவனுடைய சத்தியத்தை சொன்னார்கள். I was with the boys team. நான் பசங்களோடு கூட இருந்தேன். In different villages.
வேற சில கிராமங்களில். I know India is a cricket nation. எனக்கு தெரியும் இந்தியா வந்துட்டு கிரிக்கெட்டை விரும்புகிற But நாடு என்று. we sometimes stop for a game of football. ஆனால் சில வேளைகள்ல நாங்கள் ஃபுட்பால் விளையாடுவோம். And you know, they were quite skillful players. அவங்க நல்ல விளையாட்டு வீரர்கள், ஃபுட்பாலை நன்றாக விளையாடினாங்க. Some could kick harder with the football with their bare feet than I could with my shoes. சிலவங்க தன்னுடைய ஷூ இல்லாத கால்னால அந்த பந்தை அவ்வளோ வேகமாக தட்ட முடிஞ்சது. And if they contacted you, wow. அப்ப அவங்க ஐயோ வலிக்குதுன்னு சொன்னாங்க. Anyway, another thing in fact was, friends, the election. இரண்டாவதாக எலெக்ஷன். And I know in the church we were at this morning, they were praying by God's justice. நாங்க காலையில இருந்த சபையில தேவனுடைய நீதியை குறித்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Pray indeed that whoever, not only the new prime minister, but every person who has been elected as a MP might be just and righteous and look after the people. நம்ம புதிய பிரைம் மினிஸ்டர் மட்டுமல்ல, அந்த பார்லிமெண்ட்ல வருகிற ஒவ்வொரு எம்பிக்களும் நியாயத்தோடு கூட நீதியோடு கூட ஜனங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். This is so important. அது மிகவும் முக்கியமான காரியம். And then, friends, we had also in these past few weeks Franklin Graham, Billy Graham, the evangelist's son, in fact speaking at the Hydro. கடந்த சில வாரங்கள்ல நாம் பிராங்க்லின் கிரஹாம், பில்லி கிரஹாம் அவருடைய மகனை கூட இந்த ஹைட்ரோல பார்த்தோம். அவர்கள் பேசினார்கள். There was thousands there. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். I took a young man along. நான் அங்கே ஒரு வாலிபனை கொண்டு போனேன். He didn't make a commitment, but he was very impressed. அவன் அங்கே முடிவு எடுக்கவில்லை, ஆனால் அவனுடைய மனம் தொடப்பட்டது. A number of people came streaming down the aisles to make first time commitment or recommitment to Christ. அநேக ஜனங்கள் நடந்து வந்தார்கள் முன்பாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக. So we thank God indeed for that work. தேவனோடத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன். Oh, there's so much more we could say. It was lovely to have Robert and Yvonne here as well, and all that they are doing for the kingdom of God's sake. அநேக காரியங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. பிரதர் ராபர்ட்டுக்காக, சிஸ்டர் ரிவானுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்காக அவர்கள் செய்கிற பணிக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். I noticed, friends, that in the ECM prayer news, that as far as I know, this first Saturday was the day of fasting. I don't know how many fasted, but I just noticed that. எனக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை ECMல வந்துட்டு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும். யாரெல்லாம் ஃபாஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. So I want to now draw your attention to my subject eventually. இப்பொழுது நான் என் செய்திக்கு நேராக போகிறேன். I'll get a wee drink of water, okay? We want to read from Acts chapter 2, 1 to 21. அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் வசனம் 1 இலிருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். I don't know whether I should just read, or you just read in the Tamil yourself, sister? I'll read then, okay? Acts chapter 2, 1 to 21. The Holy Spirit comes at Pentecost, okay? When the day of Pentecost came, they were all together in one place. Suddenly a sound like the blowing of a violent wind came from heaven and filled the whole house where they were sitting. They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. All of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as His Spirit enabled them. Now they were staying in Jerusalem, God-fearing Jews from every nation under heaven. When they heard this sound, a crowd came together in bewilderment because each one heard their own language being spoken. Utterly amazed, they asked, "Aren't all these who are speaking Galileans? Then how is it that each of us hears them in their native language? Parthians, Medes, and Elamites, residents of Mesopotamia, Judea and Cappadocia, Pontus and Asia, Phrygia and Pamphylia, Egypt and the parts of Libya near Cyrene, visitors from Rome, both Jews and converts to Judaism, Cretans and Arabs, we hear them declaring the wonders of God in our own tongue. Amazed and perplexed, they asked one another, what does this mean? Some have made fun of them and said, oh, they have had too much wine. Then Peter stood up with the 11, raised his voice and addressed the crowd. Fellow Jews and all of you who live in Jerusalem, let me explain this to you. Listen carefully to what I say. These people are not drunk, you suppose. It's only 9 a.m. No, this is what was spoken of by the prophet Joel. In the last days, God says,
I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Young men will see visions. Your old men will dream dreams. Even on my servants, both men and women, I will pour out my spirit in those days, and they will prophesy. I will show wonders in the heavens above and signs on the earth below, blood and fire and billows of smoke. The sun will be turned to darkness and the moon to blood before the coming of the great and glorious day of the Lord. And everyone who calls the name of the Lord will be saved. Amen. God is eager, friends, to give us gifts. தேவன் நமக்கு பரிசுகளை தர அவளோடு கூட இருக்கிறார்கள். We speak of him as the great giver. அவர் நம்மளுக்கு தருகிற பெரிய தருகிறவராக இருக்கிறார். The Bible says every good and perfect gift comes down from the Father. வேதம் சொல்லுகிறது எல்லா நல்ல ஈவுகளும் தேவனிடத்தில் ஒளியின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று. The Father above, in whom there is no variableness, neither shadow of turning. நம்முடைய பிதாவினிடத்தில் எந்த வேற்றுமையும் இல்லை. But today, friends, it's good to remind ourselves of the most important gift of all. ஆனால் இந்த நாளைக்கு எல்லா ஈவுகளை விட பெரிய ஈவு என்ன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். The gift from which all the others spring. அந்த ஈவிலிருந்து தான் மற்ற எல்லா ஈவுகளும் புறப்பட்டு வருகிறது. The gift of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வரம். To the New Testament writers, the Spirit was not a doctrine but an experience. புதிய ஏற்பாட்டில் எழுத்தாளர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவர் அனுபவமாக இருந்தார். They didn't speak of believing in the Holy Spirit, but of receiving the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசியுங்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. First, something happened to them. முதலாவதாக அவங்களுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்தது. Then later they tried to find an explanation. அதற்கு பிற்பாடு அதற்கு ஒரு வியாக்கியானத்தை தேடினார்கள். It all began at what we now call Whit Sunday. அது என்றைக்கு நடந்தது என்றால் அந்த ஒரு பெரிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நடந்தது. After the ascension, the apostles and disciples waited in Jerusalem. இயேசு பரமேறினதுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்களும் அந்த சீஷர்களும் எருசலேமில் தங்கி இருந்தார்கள். Like a crew without a captain. அவர்கள் ஒரு கேப்டன் இல்லாத ஒரு படையை போல. They attended the temple services. அவர்கள் ஆலயத்திற்கு போனார்கள். They met in their own lodgings for prayer. அவர்கள் அந்த மேலறையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். But for 9 whole days nothing happened. ஆனால் 9 நாட்கள் ஒன்றுமே நடக்கவில்லை. Then the 10th came. அப்போ 10வது நாள் வந்தது. The 50th from Passover. அதுதான் அந்த 50வது நாள். It was a feast of Pentecost. அதுதான் அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. The Jewish harvest festival. அதுதான் அவர்களுடைய அறுவடை பண்டிகையாக இருக்கிறது. Jerusalem was crowded. எருசலேம் அப்படியே மிகவும் ஆட்கள் நிறைந்திருந்தது. With pilgrims. அங்கே வந்த pilgrims மூலமாக. At sunrise everyone went to the temple for the morning sacrifice. காலை வேளையில் எல்லோரும் காலை ஆராதனைக்காக ஆலயத்துக்கு சென்றார்கள். Then the crowds dispersed to the various synagogues and meeting places for further prayer. அங்கே மறுபடியும் ஜெபிப்பதற்காக அநேக இடத்துல அந்த சினகாக்ல ஆலயத்துல எல்லா இடத்துல இருந்தும் பரவி இருந்தார்கள். The 120 disciples of Jesus இயேசுவுடைய 120 சீஷர்கள் made their way to one place. அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்துக்கு நேராக சென்றார்கள். Probably, friends, the upper room of the Last Supper. அது அந்த லாஸ்ட் சப்பர் நடந்த அந்த மேல் வீட்டுக்கு. This was a private place. அது அவங்களுக்கு தனியாக இருக்க வேண்டிய ஒரு இடம். And here they continued in prayer. அங்கே அவர்கள் ஜெபிக்க முடியும். Then as they were quietly praying, 3 marvelous things happened to them. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது 3 மிகவும் அருமையான காரியங்கள் அங்கே நடந்தது. One very wonderful. ஒன்னு பிரமிக்கத்தக்க காரியம். The second even more wonderful. இரண்டாவதாக அதைவிட பிரமிப்புண்டாக்குற காரியம். And the third the most wonderful of all. மூன்றாவதாக எல்லாற்றை விட பிரமிக்கத்தக்க காரியம். First they heard a strange sound and saw a strange vision. முதலாவதாக அவங்க ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டார்கள். When they tried to describe it later, அதை விவரிக்க பார்த்த பொழுது they said they seemed to hear something like a great rushing wind. ஏதோ ஒரு பலத்த காற்று அடிக்கிற சத்தம் போல் முழக்கத்தை போல அவர்கள் கேட்டார்கள் என்று. And they saw a bright light.
அப்பொழுது ஒரு பிரகாசமான வெளிச்சத்தையும் பார்த்தார்கள், which appeared to break up into flittering tongues of flame அது பிரிந்த அக்கினி நாவுகளைப் போல பிரிந்திருந்ததாக கண்டார்கள். and descend on them. அவர்கள் மேலே அது இறங்கினது. Certainly it was, by any description, an unusual and awesome experience. அது ஒரு வித்தியாசமாக, ஒரு பிரமிக்கத்தக்கதாக ஒரு அனுபவமாக இருந்தது. But secondly, more strange still, was the change that came over the quiet disciples. இரண்டாவதாக என்ன பெரிய அதிசயமான காரியம் என்றால், அந்த அமைதியாக இருந்த சீஷர்களுக்குள்ளே வந்த மாற்றம். They felt deeply stirred. அவர்களுக்குள்ளே அது அவங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணது. The quiet scene became a very noisy one. அங்க இருந்த அமைதியான இடம் ஒரு சத்தம் நிறைந்த இடமாக மாறிற்று. They seemed in a moment to share all their nervousness and inhibitions. சடுதியிலே அவர்களுடைய வெட்கம், அவர்களுடைய அந்த அமைதியான இருந்த காரியங்கள் எல்லாம் மாறிவிட்டது. They spoke in tongues. Now what does that mean? அவர்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? Well, it was something that was repeated from time to time in the early church. ஆதிகால சபையில இந்த காரியம் மிகவும் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. For example, when Cornelius invited Peter to preach to his household, கொர்னேலியஸ் பேதுருவை தன்னுடைய வீட்டில் பேச அழைத்த பொழுது, we read they began to speak with, in fact, tongues. Acts 10 and 46. அப்பொழுது அங்கே வந்த ஜனங்கள், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 46வது வசனத்துல சொன்னது, ஜனங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள் என்று. And Peter goes on to say in Acts 11:17, அப்போஸ்தலர்கள் 11:17ல பேதுரு சொல்லுகிறார், the following chapter, அடுத்த அந்த அதிகாரத்துல, God gave to them the same gift he gave to us. தேவன் நமக்கு தந்த அதே ஈவை அவர்களுக்கும் கொடுத்தார் என்று. At Ephesus, Paul baptized 12 men who had been disciples of John the Baptist. எபேசுவிலே பவுல் 12 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அவர்கள் யோவான் ஞானஸ்நானனின் சீஷர்கள். And afterwards, when they laid hands on them, they spoke with tongues. அவர்கள் மேலே கையை வைத்த பொழுது அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள். In his 1 Corinthian letter, கொரிந்தியருக்கு எழுதின அந்த முதல் கடிதத்துல 1 Corinthians 14 and 18, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில், Paul declared, I speak with tongues more than you all. பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரை விட நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் என்று. But the practice worried him because it tended to get disorderly. ஆனால் பவுலுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது, ஏனென்றால் அவர்கள் ஒழுக்கம் இல்லாமல் அதை பேசிக் கொண்டிருந்தார்கள். So he expressed in 1 Corinthians 14 and 19, அதனாலதான் 1 கொரிந்தியர் 14:19ல, I'd rather speak 5 words with understanding than 10,000 words in a tongue. அவர் சொல்லுகிறார்கள், 5 வசனங்களை நான் புரிதலோடு கூட பேசுவது, நான் 10,000 வசனத்தை புரியாமல் பேசுவதை விட நல்லது என்று சொன்னார். But it was very popular with the church at Corinth. ஆனால் கொரிந்து சபையில இது மிகவும் நடந்து கொண்டிருந்தது. Here it took the form of a rapturous outpouring. அங்கே என்ன நடந்தது? சத்தமிட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். Of a torrent of sound. ஒரு பலத்த சத்தமாக, seeking to express thoughts too great for merely human language. அது என்ன என்றால், நம்முடைய மனிதனுடைய பாஷையில பேச முடியாத அந்த காரியங்களை, அதற்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். As Paul explained in 1 Corinthians 14 and 2, 1 கொரிந்தியர் 14:2ல பவுல் சொன்னார், he that speaks in a tongue speaks not to man but to God. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதனோடு பேசவில்லை, ஆனால் தேவனோடு கூட பேசுகிறான் என்று. For no man understands him. அதை ஒரு மனிதனும் புரிந்து கொள்ள மாட்டான் என்று. Friends, this phenomenon has occasionally happened in later times. அதுக்கு பிற்பாடும் இந்த காரியம் நடந்தது. Well before the present charismatic movement. இப்பொழுது இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு முன்பாகவே அது நடந்து கொண்டிருந்தது. For example, among the friars of the 13th century. 13ஆம் நூற்றாண்டுல இருக்கிற அந்த ஒரு கூட்டத்துக்கு நடுவேயும், among the persecuted Protestants of the Cevennes in France in the 18th century. 18வது நூற்றாண்டுல இருக்கிற அந்த தாக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலையும், and the Irvingites in this country in the 19th century. இந்த நாட்டுல கூட 19வது நூற்றாண்டுல இது நடந்தது. This then, friends, was probably what happened to the 120 on the day of Pentecost. அதுதான் அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த 120 பேருக்கும் நடந்தது. They made such a noise that a crowd gathered.
அவர்கள் போட்ட சத்தத்துல ஒரு பெரிய கூட்டம் அவர்களுக்கு நேராக வந்தது. Some declared they were drunk. சிலர்கள் சொன்னால் இவர்கள் மதுபானம் அருந்தி இருக்கார்கள் என்று. Others were genuinely impressed. ஆனால் மற்ற சிலர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். In the volume of sound, the broad Galilean accent in fact predominated. அங்கே அவர்கள் பேசின அந்த பாஷையில அந்த கலீலியா பட்டணத்துடைய பாஷை பெரிதாக இருந்தது. And not all those who speak Galileans. அங்கே அந்த பாஷையை பேசின ஒவ்வொரு ஜனங்களும். Yet it sounded strangely home-like. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய சொந்த பாஷையில பேசினது போல கேள்வி கேட்டார்கள். You see, friends, there were visitors there from the, we might say at Pentecost, great feast from as far afield as Rome and Arabia. அவர்கள் அந்த இடத்துல அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவதற்காக பெரிய ரோம்ல இருந்து கூட ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள். They seemed to be drinking in a message in their childhood language. You know, their mother tongue. ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த செய்தி அவங்க சின்ன வயசுல அவங்க கேட்ட அவங்க தாய்மொழியில அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Actually, Luke nowhere asserts that the disciples spoke foreign languages. அப்ப எங்கே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சீஷர்கள் அந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ல பேசிக்கொண்டிருந்தார்கள், அந்நிய பாஷையில பேசிக்கொண்டிருந்தார்கள். But every man heard them speaking in their own language. ஆனால் அங்க இருந்த ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய சொந்த பாஷையில அவங்க பேசினதை கேட்டார்கள். Friends, it is a mystery. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு புரியாத புதிர் தான். Mystery of sign and communication. அது என்ன ஒரு புதிர் என்றால் அது வந்துட்டு ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது, ஒரு பேச்சு முறையாகவும் இருக்கிறது. They heard a strange sound. ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டார்கள். They saw a strange vision. ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டார்கள். Wonderful, full of wonder. அது மிகவும் பிரமிக்கத்தக்க ஆச்சரியம் உள்ளதாக இருந்தது. They spoke with tongues, more wonderful. அந்நிய பாஷையில இன்னும் அருமையாக பேசினார்கள். But thirdly, there was something even more wonderful. ஆனா மூன்றாவதாக அதை விட ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. The most marvelous thing that happened at that Pentecost ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியம் நடந்தது. Was the disciples were filled with a new power. அந்த சீஷர்கள் ஒரு புது வல்லமையினால பலனால நிரப்பப்பட்டார்கள். Peter the coward, பேதுரு அந்த ஒன்றுமே பேசாமல் அமைதியா இருந்த பேதுரு, who 7 weeks before had in fact denied his master for fear of a servant girl's sneer. ஒரு 7 வாரம் முன்பாக அந்த வேலைக்காரிக்கு பயந்து இயேசுவை மறுதலித்த பேதுரு now stood up and preached to the crowd. இப்பொழுது எழும்பி நின்று அந்த கூட்டத்துக்கு நேராக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். Full of courage and conviction. மிகவும் தைரியத்தோடு கூட இருதய அழுத்தத்தோடு கூட. There was nothing apologetic about his challenge. பேதுரு சொன்ன காரியத்துல ஏதோ அவர் தைரியமாக அதை பேசினார். Jesus Nazareth whom you crucified, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் சிலுவையில் அறைந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து is Messiah. அவரே மேசியா. Repent and be baptized, every one of you, in the name of Jesus. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொன்னார். And you know, friends, he spoke with such power and passion that 3,000 in fact asked for baptism. Hallelujah. Hallelujah. அவர் அவ்வளோ வல்லமையோடு கூட பேசினார். அங்க இருந்து 3000 பேர் நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். But it was not Peter's courage alone that won that wonderful victory. ஆனால் பேதுருடைய தைரியத்தின் மூலமாக மட்டும் அங்கே ஒரு வெற்றி நடக்கவில்லை. It was the courage of the others also. ஆனால் அது மற்றவர்களுடைய தைரியமும் கூட தான். And not caring who knew they belonged to Jesus. யார் அவர்கள் இயேசுவினுடையவர்கள் என்று யார் அறிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமாக இருந்தார்கள். Is that gave Peter his message. அதனால தான் பேதுரு அந்த செய்தியை சொன்னார். And impressed the crowd. அந்த கூட்டமும் அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டது. Christians who up till now had met timidly behind locked doors, அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக பயந்து கூடின அந்த கிறிஸ்தவர்கள் now found themselves full of power for in fact wonderful effective witnessing. இப்பொழுது வல்லமை நிறைந்தவர்களாக அருமையான சாட்சிகளாக எழும்பினார். How, friends, can these experiences be explained? இந்த காரியங்களை எப்படி நாம் விவரிக்க முடியும்? At once the quietness
in fact, still arises. அந்த கேள்விகள் இன்னும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. What lies behind this? இதற்கு பின்பாக என்ன இருக்கிறது? Well, Peter, in fact, remembered a promise in the book of Joel, chapter 2, 28 to 31. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28 லிருந்து 31வது வசனம் வரைக்கும் சொன்ன அந்த காரியம் பேதுருவுக்கு ஞாபகம் வந்தது. I will pour out of my spirit on all flesh. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And your sons and daughters will prophesy. உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். Yes, indeed. And your servants on my handmaidens in these days I will pour out my spirit. உங்களுடைய வாலிபர்கள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று. The Jews believed this would be fulfilled when Messiah came. யூதர்கள் விசுவசித்தார்கள் மேசியா வரும்பொழுது இது நடக்கும் என்று. John the Baptist had foretold he shall baptize you with the Holy Spirit. யோவான் ஸ்நானன் ஏற்கனவே சொன்னார்கள் ஆவியின் மூலமாக அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார்கள் என்று. Peter declared this has happened today. பேதுரு சொன்னார் இது இந்த நாளில் நடந்தது என்று. God has poured out his Holy Spirit on those, in fact, who are filled now with this Spirit. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை இவர்கள் மேல் ஊற்றி இருக்கிறார் என்று பேதுரு சொன்னார். Now friends, what do we mean by the Holy Spirit? நண்பர்களே, ஆவியானவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Theologically, of course, the Holy Spirit is the third person of the Trinity. இறையியல் வழியாக பார்த்தால் ஆவியானவர் என்று சொன்னால் திருத்துவ தேவனில் ஒரு ஆள். As one of, in fact, the creeds puts it, of one substance. அவர் திருத்துவ தேவன் என்று சொன்னால் ஒரே ஆள் தத்துவம் உள்ளவர்கள். Majesty and glory. அவர்கள் மகிமையானவர். With the Father and the Son. பிதாவோடு கூட குமாரனோடு கூட சேர்ந்து. Very eternal God. அவர் நித்திய தேவன். But for the present purpose, friends, I think it is enough to say the Holy Spirit is God as he works in the world today. God as he works in the world today. Hallelujah. Hallelujah. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன், இன்றைக்கு அவர் உலகத்தில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Friends, the primary idea of the Holy Trinity as revealed in Scripture பரிசுத்த திருத்துவம் எப்படியாக வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு என்றால் is that God reveals himself in three forms of divine activity. தேவன் தம்மை மூன்று விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். What Peter really meant was பேதுரு என்ன சொன்னார் என்றால் God still comes to us. தேவன் நம்மிடத்தில் வருகிறார். God has entered into us. தேவன் நமக்குள்ளே வந்திருக்கிறார். God has filled us with a new power. தேவன் நம்மை புது பலனால நிரப்பி இருக்கிறார். That we never knew before. இந்த பலன் நமக்கு முன்பாகவே தெரியவில்லை. Jesus had said. இயேசு கிறிஸ்து சொன்னார். Today, இன்றைக்கு, in fact, in the city, wait in the city rather, until you are clothed with power from on high. இந்த பட்டணத்தில் நீங்கள் தங்கி இருங்கள், உன்னதத்திலிருந்தே வருகிற வல்லமையினால நிரம்பப்படும் வரைக்கும். Luke 24:49. லூக்கா 24:49 வசனம். And Acts 1:8. அப்போஸ்தலர் 1:8 You shall receive power when the Holy Spirit has come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். The Pentecost discovery, friends, was what power famished men and women now possessed. பெந்தெகோஸ்தே அனுபவம் என்று சொன்னால் பலன் இல்லாத வல்லமை இல்லாத இருந்த ஜனங்கள் இப்பொழுது வல்லமையை பெற்றிருக்கிறார். When they were taken possession by the living God. அவர்களை தேவன் அவருடைய கைகளில் எடுக்கும் பொழுது. Friends, it's like a motor car. அது ஒரு காரை போல இருக்கிறது. Running on empty. அது பெட்ரோலே இல்லாமல் ஓடுகிற ஒரு காரை போல. Receiving petrol in the tank. அந்த டேங்க்ல அந்த பெட்ரோல் ஊற்றப்பட்டது போல ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். Friends, let's consider then, as we come to a close, of the Holy Spirit and ourselves. நாம் முடிக்க போறதுக்கு முன்பாக ஆவியானவரை குறித்து நினைத்து பார்ப்போம், நம்மை குறித்தும் நினைத்து பார்ப்போம். You know, friends, every stage in the world's progress has come through the discovery of how to use some new form of power.
இந்த உலகத்தில் அந்த ஒவ்வொரு நாள் போகும் பொழுதும் இந்த உலகத்தில் அவங்க கண்டுபிடிக்க பாக்குறாங்க எப்படி ஒரு புதிய வல்லமையை உருவாக்கலாம் உபயோகிக்கலாம் என்று. For example, the wind was always there. உதாரணத்துக்கு காற்று எப்பொழுதும் இருந்தது. But one day, in fact, someone invented a sail. ஆனால் ஒரு நாளைக்கு அவர்கள் அந்த காற்றை கொண்டு ஒரு போட்டை ஓட்டலாம் என்று கண்டுபிடித்தார்கள். Which in fact made the wind move a ship. அப்பொழுது அந்த காற்றானது ஒரு படகை ஓட்டினது. Steam was always there. அந்த தண்ணீரின் ஆவி எப்பொழுதுமே இருந்தது. But nobody moved it till the day James Watt, a Scot, in fact, from Greenock. கிரீனக்கிலிருந்து இருக்கிற ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜேம்ஸ் வாட் ஒரு நாள் he sat and watched the tea kettle boiling. அவர் பார்த்தார் அந்த டீ போடும் பொழுது அந்த அந்த பாத்திரத்துல ஆவி வருகிறதை பார்த்தார். And bubbling up. அதுக்கு மேலாக பொங்கி வருகிறதை பார்த்தார். And so the power of the steam engine came into its own. அப்பொழுதுதான் ஸ்டீம் என்ஜின் உருவானது. Electricity was always there. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எப்பவுமே இருந்தது. But it caused nothing but thunderstorms. ஆனால் என்ன அது இடி முழக்கத்தில் வந்து கொண்டிருந்தது. Till in their own day, men have learned to harness and use it. இப்பொழுது ஜனங்கள் படித்து விட்டார்கள் எப்படி அந்த கரண்டை எடுத்து உபயோகப்படுத்துகிறது என்று. So God was always there. தேவன் எப்பொழுதும் இருந்தார். The greatest of all sources of power. Hallelujah. அவர்தான் வல்லமையின் உறவிடமாக இருக்கிறார். Hallelujah. But we have not yet learned to draw, in fact, from him for strength. ஆனால் அவரிடத்திலிருந்து அந்த வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் இன்றும் அறியாமல் இருக்கிறோம். So Pentecost says to us today, பெந்தெகோஸ்தே நாள் நம்மிடத்தில் இதை சொல்லுகிறது. If you want to be strong, you must be filled with God's Spirit. நீங்கள் பலனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். The Spirit of the loving and living God. வாழுகிற உயிரோடு கூட இருக்கிற அன்பான தேவனுடைய வல்லமை. You see, friends, the gift was not only for the apostles. அவருடைய அந்த ஈவு அந்த அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல. In Acts 2 and verse 39, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனத்தில் Peter affirmed, the promise is to you and to your children and to all who are far off, even to up to today. பேதுரு சொன்னார் இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்கள் தூரமாக இருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது என்று சொன்னார். Now maybe probably you won't see flames of fire. ஒருவேளை அந்த அக்கினி நாவுகள் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம். No, maybe even talk in tongues. ஒருவேளை அந்நிய பாஷையில் பேசாமல் இருக்கலாம். But if we ask him, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டால் he'll let some of his spirit flow into us. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும் என்று நாம் கேட்டால் and make us wonderfully strong spiritually. அவர் அதை செய்து நம்மை ஆவியில் பலப்படுத்துவார். I'm reminded, friends, of the wee girl. I hope you can understand this. The wee girl who said that Napoleon, in fact, he succeeded because he was a Corsican. A Corsican. Of course you can. I don't know what that means. ஒரு சிறு பிள்ளை சொன்னார் நெப்போலியன் பெரிய வெற்றி சிறந்த ஆளாக வந்தது அந்த வார்த்தையோட அர்த்தம் எனக்கு தெரியாது. Her teacher at school had called him a Corsican, a man who came from the island of Corsica. Alright, okay. அந்த நெப்போலியன் படித்த ஸ்கூலிலே ஒருத்தர் அவர்களை கார்சிகன் என்று கூப்பிட்டார். கார்சிகன் என்று சொன்னால் கார்சிகா என்ற அந்த ஐலண்ட்ல இருந்து வந்த மனுஷன். Well, she had picked it up, in fact, as a man when faced with difficulties had declared, of course I can. Oh, okay. So அப்ப அவர் என்ன சொன்னார், அந்த பிள்ளை என்ன நினைச்சானா கார்சிகான்னு கேட்ட உடனே of course I can என்ற அந்த வார்த்தையை தான் அந்த பிள்ளை புரிந்து கொண்டார். Well, friends, every believing Christian ought to be that kind of Corsican, with, of course, God's help and his spiritual help. அப்படிதான் நாம் கிறிஸ்தவராக நாம் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும். Of course I can என்று சொல்லுகிற அந்த மனோபாவத்தோடு கூட இருக்க வேண்டும். My baptismal text was Philippians 4:13. நான் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வந்த வசனம் பிலிப்பியர் 4:13. I could do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். And so, friends, we also should remember Acts 1:8. அப்போஸ்தலர் 1:8 நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். You shall receive power when the Holy Spirit is coming you. Hallelujah. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று. Friends, may be so now in each of us in our lives.
நம் அப்படியே ஆகட்டும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில். So the anointing power of Pentecost may continue to equip and to in fact enable. பெந்தெகோஸ்தே நாள்ல உடைய அந்த அபிஷேகம் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்டு பலப்படுத்தி நடத்தட்டும். We are reminded of Ephesians 1:18. எபேசியர் 1:18 நாம் And ஞாபகப்படுத்துவோம். this, friends, is a present continuous tense, not a one-off thing, a present continuous tense. அது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு காரியம் அல்ல, அது நடந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம். Keep on being filled with the Spirit. Keep on being filled with the Spirit. அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள். As we finish, friends, நாம் முடிக்கும் I பொழுது recall the old words. I only, in fact, want to be His breath. I only want to, in fact, worship the King. Amen. நான் எப்பொழுதுமே அவருடைய சுவாசமாக இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் அவரையே ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும். Because, friends, the purpose of the Holy Spirit is to glorify the Lord Jesus Christ, the King. Amen. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும். Let's have a wee prayer. ஜெபிப்போம். Oh God, our Father, we thank you that you are a God of grace and a God of love, a God of mercy, a God of redemptive salvation. But we believe that you have not only sent your Son Jesus to die on the cross and rise again, but Father, give to us the power of the Holy Spirit whom He sent to fill your church with power. Oh Lord, we pray indeed for each one of us gathered in this place, this sanctuary, we might indeed, each one of us, be filled anew with the power of your Holy Spirit. We might go forth to live and to love others and to do a witness in the power of the Holy Spirit, so that others may be drawn to Jesus, whom to know is life eternal, and to His service is perfect freedom. Thank you, Lord Jesus. Amen. Amen. Thank you. Praise the Lord. Praise the Lord. We praise and thank God for the valuable word of God delivered to us through Pastor James Watson. Amen. When the power of the Lord comes, we'll be witness. Amen. Bible says, Holy Spirit with us, Holy Spirit in us, and Holy Spirit upon us. Amen. In the same place where Peter denied Jesus, when Holy Spirit came upon him, he preached and 3,000 got saved in the same place. Amen. Praise the Lord. As we prepare for the communion today, we'll just look a little bit of portion of Bible. The first sin in humanity came through eating. You agree with me? The first sin came to humanity through eating. Amen. You agree with me? Yeah. The first sin came through Adam and Eve eating the fruit, the forbidden fruit. Yeah. And when they ate the fruit, what happened? Their eyes were being opened. We read that portion of Bible, okay? Genesis chapter 3. Genesis chapter 3. If anyone has taken, we can read that. Genesis chapter 3. Verse 7. Whoever has taken can read it loud, please. Genesis chapter 3, verse 7. Genesis chapter 3, verse 7. Amen. This was when Adam and Eve ate the fruit which was forbidden by the Lord.
As soon as they eat the fruit, their eyes was been opened, and what they realized? They realized that we are naked, isn't it? And what did they do? They went and hid under a tree. Amen. I like to bring our attention to, if you open with Luke chapter 24. Luke chapter 24, verse 30 to 31. Luke chapter 24, verse 30 to 31. Whoever has taken, please read it loudly. Now it came to pass, as he sat at the table with them, that he took bread, blessed and broke it, and gave it to them. Then their eyes were opened, and they knew him, and he vanished from them. Amen. Now he says that now it came to pass as he, Jesus, sat at the table with them, he took the bread, blessed and broke it, and gave to them. Then their eyes was opened. Amen. You can see two different incidents where their eyes is been opened. One, Adam and Eve ate the fruit, their eyes was been opened, and they recognized themselves they were naked. Now here, the road to Emmaus, after Jesus got resurrected, the road to Emmaus, okay, he met two people. Bible doesn't say exactly who was the two people, but Jesus himself explains who Jesus is. Then he sat on the table with them. He broke the bread. He gave the bread. As soon as they ate the bread, their eyes was been opened. Amen. Are you with me? Two instances the eyes was been opened. First, when the eyes was been opened, through Adam and Eve, they recognized that they are naked. Now, second time, when the bread was been broken by Jesus and given to these two people, their eyes was been opened, and what they see? They see the glory of the God. And Bible says he disappeared. Jesus disappeared immediately. Amen. This is a very important, very, very important thing for us when we partake in our communion. First, when the eyes was been opened, and when sin entered, we realize that we are naked. Amen. Second, when Jesus broke his bread and he gave, when our eyes was opened, we didn't realize that we are naked, but we realized the glory of the Lord. Amen. We didn't look into the nakedness of ourselves, but we looked into the glory of God. When the eyes was been opened through Adam and Eve, when sin entered, we realized that we are unrighteous. But now, when Jesus broke the bread and gave, when the eyes has been opened, we realize that we are righteous in Jesus Christ. What was unrighteous now become righteous in Jesus Christ. When the eyes was been opened through eating, they realized that the land was been cursed. Now, when the bread was being broken by Jesus and been given, we realize that all curses has been taken away from the Lord. When the eyes was been opened through that eating, through that sin, sickness was been unleashed. But second time when Jesus broke his bread, his body and was given, we see healing was being unleashed. Amen. Are you with me? You know how important it is to come into the presence of the God and to partake in his body and in his blood. Amen. When we partake in the communion, we look into three different directions. Amen. When we partake in communion, we always need to remember this. We look in three different directions. Okay. We look forward. We look backward. What we look backward? We look backward to what Jesus has done already for us. What he attained and achieved on the cross. Amen. When in Old Testament, when children of Israel, they were looking forward for the coming of Jesus. But now we are in a position to look backward what Jesus has achieved for us. So first one is we look backward. The second one is we look forward. Bible says, each time you partake in my body and my blood,
remember me. Do it till I come back. Amen. We're looking forward for Jesus to come back and to participate with him. Amen. In the real table. Number two. Number three. So first was looking backward. Number two, we're looking forward. Number three, we look around. Amen. We look around. There's a very recent Apostle Paul is saying in 1 Corinthians, if you open with me that portion of Bible, 1 Corinthians chapter 11, very, very common Bible verse which we know and we read it here every time of communion. 1 Corinthians chapter 11, verse 29. For he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment to himself, not discerning the Lord's body. Amen. For he who eats and drinks in unworthy manner. This is one word which has been misinterpreted among us. Unworthy manner. Anytime when we have confusion within the Bible, no, the Bible itself is the answer. You check 10 to 15 or 20 verses up and you see 10 to 15 to 20 verses down, the answer will be there of that particular text which you're looking for. Okay, in your east you can go home and you can read and it says what was unworthy manner, what people were participating. It is not unworthy people. Jesus is not saying that unworthy people. Jesus is saying about unworthy manner. Now when we look around, okay, we see what? We see the body of Christ, isn't it? I'm very happy to participate and to celebrate the table in accordance to the headship of Jesus Christ. Are you with me? According to the headship of Jesus Christ, when I participate, I come with all the reverence, I come with all the qualities what Bible says. But when it comes to the body of Christ, I have issues. Are you with me? Are you with me? Are you with me? Yeah. When we participate in the communion in accordance to the headship of Christ, I have no trouble. I have full reverence to the Christ. But when it comes to the body of Christ, I have issues. That is what Apostle Paul was saying as it begins. For I received from the Lord that which was also delivered to you. I received from the Lord. And what he received? He received these three directions from the Lord. Amen. Today when we participate in the communion, we are not looking, Bible is not saying, or Jesus in fact is not saying that when we participate, reflect on all your wrongdoings, reflect on all your sins. Is it that what Jesus is saying here? Jesus is not saying, remember me. Most of them what we sit and remember here, we forget what Jesus achieved in the cross. Now here it says, no, you turn with me to again same 1 Corinthians chapter 11, verse 24 and 25. And when he had given thanks, he broke it and said, take it, this is my body, which has been broken for you. Do this in remembrance of me. In the same manner, he also took the cup after supper, saying, this is my new covenant, my blood. This do as often you drink in remembrance of me. Amen. We most of the time what we sit and do is we in fact forget to remember what Jesus achieved on the cross rather than we sitting and remembering our sins. We need to reflect, definitely we need to reflect our sins. But most of the time what happens is we forget the important thing. We forget the big picture. I was reminded about a small story which I heard very recently, which I thought is very, very inspiring. It was very inspiring for me. There was a man in a factory who works for 8 to 12 hours. At the end of the shift, what this man does is he comes out with a wheelbarrow and a small box of dust in that. Are you with me? A small box of dust. So he has to come through the security clearance. So he comes to the security. Okay, the security person asks, okay, we'll put a name. Okay, I don't want to take any name because then it will coincidence with you. You know, I'll take my own name. Okay, Boban, what is in the wheelbarrow?
No, so I will say that to the security, it is just a small box of dust. And the security opens, he examines, and he let me go. First day it happened. Second day also, when my shift is finishing, I'm bringing a wheelbarrow with a small box of dust. Okay. And security asked, from where you got this dust? He said, the sea is on the floor. I'm just sweeping the floor at the end of the shift, and the dust is there, so I'm just taking it home. Second day done. Like the 3, 4, 5 days. Every time Boban carries this dust out of the factory. Sixth time, the security had a little bit of hunch. This Boban is not doing something right. So security asked Boban, Boban, now come on, out of the track, tell me. I know from my heart you're stealing something. Okay, off the record, I'm not going to complain to any managements. Okay, but just between me and you, I know you're stealing something, but please let me know what you're stealing. And you know what was Boban's answer was? Every time when I come out with a wheelbarrow. I was stealing a wheelbarrow. But every time what security was looking was a box with the dust. Many of the time, we lose the bigger picture. We look into the small box. Are you with me? When we partake in the communion today, we reflect on so much of our sins. And we keep on reflecting on that sin, but we lose the bigger picture what Jesus has achieved on the cross. Are you with me? It is bigger than my sin. Amen. The sin which I've done, sin which I'm in now, and sin which I'm going to do also. Amen. He has paid it for full, but that is not a license for me to do. Amen. But many of the time, what happens is I reflect on my own sins, but I finally falls into the same trap again. I forgot what Jesus has achieved for me. Are you with me? Praise the Lord. Today, as we partake in the communion, we need to look into three different directions, as we said. Look backward and see what Jesus achieved for me. Look forward in anticipation, Jesus coming for me. And look around and see, am I in reconciliation with my body of Christ? I'm reconciled with the head, but am I reconciled with the body of Christ? This is a time we just take a pause. And I heard something like this: the body of Christ is imperfect. The body of Christ is imperfect because this is not the museum of saints. This is the gathering of sinners. The body of Christ is imperfect. Woe to you and me who finds pleasure in finding the imperfection in this body. Are you with me? We take a moment, we reflect back, we reflect on our sins as until unless the sin is not been confessed and doesn't ascend, the forgiveness will never descend. Amen. Until the confession ascends, the forgiveness will never descend. Amen. We take a time, we take a moment of time. And I request Brother Badri and Rajkumar brother to come and prepare the table. And as they prepare the table, we just take a moment to reflect the great thing what God has achieved, what Jesus has achieved for each one of us. It's beyond what I can achieve, beyond is my works. And through that achievement on the cross, He has set us free. Amen. Praise the Lord. As brothers praise, you please come forward, take your bread and the cup together, and we'll participate in union. Amen. Praise the Lord.
Yes, Lord. Praise Hallelujah. the Lord. The power which we are having it. The same power is the power you resurrected, my Lord. The same power each one of us here who are partaking, they are going to have it and partaking it, my Lord. Remember this, Lord, and make us to be stand for you, make us to be Lord, and give us the strength to proclaim you in the world, my Lord. Lord, give us the strength to stand for you, testify you. Yes, Lord. Amen. Yes, Lord. Amen. Amen. Anyone who has received Jesus Christ as their personal Savior in your heart, please do come forward and let the name of the Lord be glorified. Amen. Praise the Lord.